வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வழக்கத்துக்கு மாறான தேர்தலாக இருக்கும். இதற்கு முன்பு நடந்திராத தேர்தலாக இருக்கும். 2026 தேர்தலில் எந்த ஒரு கட்சியுமே தனியாக நின்று வெற்றி பெற்றால் அது மிகப்பெரிய வரலாறாக மாறும். ஆனால் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது தான் பல கேள்விகள் அங்கே இருக்கிறது. கூட்டணி இல்லாமல், குறிப்பாக மெகா கூட்டணி இல்லாமல் 2026 ஜெயிக்கவே முடியாது, ஆட்சியை பிடிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இலக்கு அப்படின்னு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரகடனம். அந்த பிரகடனத்தில் 2026 வெல்வார்களா தாவேகா, வெற்றி பெறுவார்களா, ஆட்சி பிடிப்பார்களா தாவேகா அப்படிங்கிற மிகப்பெரிய பார்வை, எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. தாவேகா கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவியும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை தாவேகாவிலிருந்து ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அழைப்பு போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் டிடிவி நம்ம கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கும், நமக்கு ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேமுதிகவும் தாவேகாவோட இணைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. கடைசி கட்ட நேரத்தில், தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பாமக கூட தாவேகாவுடன் கூட்டணியில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா அடிக்கடி ஒரு மேடையில் ஒரு விஷயத்த சொல்லுவார். எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கு இருந்ததோ மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த செல்வாக்கு இருந்ததோ அதை விட ஒரு படி அதிகமாக எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு வாக்குகளாக மாறும், வாக்குப்பதிவுகளாக மாறுகின்ற போது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி பிடிப்போம். ஏன் முடியாதுங்க? தனித்து நின்று நாங்கள் மட்டும் தேர்தலை சந்தித்தால் எங்களால் வெற்றி பெற முடியாதா? ஏன் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு மாசு எங்கள் தலைவர் விஜய்க்கும் இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜினா புள்ளி விவரத்தோட புட்டு வைக்கிறாரு மேடையில். அது சாத்தியமா? 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது கூட்டணி இல்லாமல், குறிப்பாக மெகா கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுறதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு மக்கள் பார்வையாக இருக்கிறது. தாவேகாவுடன் கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் டிடிவிவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க பக்கம் தாவுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கும் ஒரு வலையை வீசியிருக்கிறாங்க. தாவேகா பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல், பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வையும் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கணும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதிகாரத்திற்கு வரணும், விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு மெகா கூட்டணியோட இணைவதற்கு எந்தெந்த கட்சிகள் தயாராக இருக்கிறது அப்படின்னா, அதில் 4-5 கட்சிகள் தயாராகி கொண்டு இருக்கிறது, பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டான தொகுதிகளை கொடுப்பதற்கு தாவேகா முன் வருது, அவர்களை கேட்ட தொகுதிகளையும் கொடுப்பதற்கு முன் வருது அப்படிங்கிற பேச்சும் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அதில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவியும் இணைந்து செயல்படுவாங்க. தாவேகாவில் விஜயுடன் இணைந்து செயல்படுகின்ற போது அது வெற்றி கூட்டணியாக மாறும், நமக்கு ஒரு சாதகமான ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் டிடிவிக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை போய் கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்குகளில் யார் தவறப் போகிறார்கள், யார் சரியான முடிவு எடுக்கப் போகிறார்கள், பாஜக அதிமுக கூட்டணி அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டது சரிதானா, அல்லது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணிங்கிறது ஒரு பலமில்லாத ஒரு கூட்டணி, அது திமுக கூட்டணி வெல்லப் போகிறது, மீண்டும் ஆட்சி பிடிக்க திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு அதை விட இன்னொரு பக்கம் செல்வாக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. அந்தந்த கூட்டணி, அந்தந்த கட்சிகள் மெகா கூட்டணி அமைக்கின்ற போது எந்த கட்சி எந்த கூட்டணியோட இணைந்து செயல்படுகிறார்களோ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அதில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி, விசிகா, அதிமுக, தாவேகா, தேமுதிக உள்ளிட்ட இந்த அத்தனை கட்சிகளும் ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமானது, யாருக்கு பாதகமானது, யார் தலையில் இடியே இறக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும், யாருக்கு வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம், உங்களுடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.